ஹலோ வெல்கம் பேக் டு மிலேலே மேஜிக். நான் உங்கள் வர்ஷா. இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு பண்ண போகிறோம், அதுவும் பச்சை சுண்டைக்காய் வச்சு. அதுக்கு நான் இங்கே ஒரு 200 கிராம்ஸ் பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீசனில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பயங்கர ஹெல்த்தி சுண்டைக்காய். நான் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம், சாம்பார் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெல்லம், அண்ட் தென் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தென் நம்மளோட யூஸ்வல் அஞ்சரை பெட்டி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளி, நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலி வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நிறைய புளி தேவை. அஞ்சரை பெட்டியில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், அண்ட் தென் காஞ்ச மிளகா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். சுண்டைக்காவை சும்மா நினச்சிடாதீங்க, அது பயங்கர ஹெல்த்தி. அதை பண்ணுறதுக்கு நான் முதல்ல இங்கே வந்துட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோல்ட் ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய். அதை தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், செக்கில் ஆட்டினது. ஸோ அந்த நல்லெண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா முதல்ல நம்ம தாளிப்பை போட்டுற போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அண்ட் தென் கொஞ்சம் வெந்தயம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த சுண்டைக்காவை ரொம்ப ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. முன்னாடிலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக பக்கத்துலேயே கிடைக்கும். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. அதுவும் நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு என்னோட ஏரியாவில். ஸோ எனக்கு எப்பயாவது கிடைச்சிச்சுன்னா வேட்டை தான். அதனால் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு எப்படியோ அதை பிடிச்சி வாங்கியாச்சு. ஸோ சுண்டைக்காய் இங்கிலீஷில் வந்து டர்க்கி பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டைக்காய் வந்து ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட். என்னென்னா, டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்துட்டு டைஜஷனில் ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்தில் ஹெல்ப் பண்ணும், ஈவன் கேன்சர் கூட க்யூர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து இந்த சுண்டைக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ரொம்ப பொடியாக ரொம்ப ஜுஜுப்பியாக இருக்கிறது தான் சுண்டைக்காய் பைய, சுண்டைக்காய் அப்படிலாம் நம்ம கமெண்ட் அடிப்போம். பட் சுண்டைக்காவோட பவர் சுண்டைக்காய்க்கும் தெரியணும், நமக்கும் தெரியணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ நான் மீன்வெயில் இந்த கடுகு சீரகம்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயமும் காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம், வெட்டி வைக்கல, உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் கம்பல்சரி வேணும், அப்போ தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காதவங்க அப்படியே கூட பண்ணலாம். பட் அந்த புளி, அந்த சின்ன வெங்காயம், அதோட டேஸ்ட் எல்லாம் அப்படியே பிளெண்ட் ஆகிறப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட பெருசாக வத்தலோ வேறு காயோ இல்லைனா கூட நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் வச்சு கூட வத்த குழம்பு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது முக்கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடுத்து காய் வந்து ஆட் பண்ணணும், விச் இஸ் நம்மளோட ஸ்டார் சுண்டைக்காய். ஓகே, கொஞ்சம் அது வெந்துடட்டும். எனக்கு இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இந்த சுண்டைக்காய் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து இந்த சுண்டைக்காவை இடிச்சிட்டு ஆட் பண்ணுவாங்க, அந்த விதையெல்லாம் பாதி வெளில வந்ததுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, சுண்டைக்காயில் கசப்பு இருக்கும். ஓகே, நம்ம பாவக்காய் அளவுக்கு கசப்பு இல்லைன்னா அப்படின்னா கூட ஓரளவுக்கு கசப்பு இருக்கும். அதை நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கசப்பு போயிடும், அதனால சேர்ப்பாங்க. நான் இந்த சுண்டைக்காய் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன், சுத்தமாக கசப்பு பெருசாக இல்லை. ப்ளஸ் கசப்பு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குன்றதுனால நான் இடிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். வத்த குழம்புக்கு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் குழம்போ சாம்பாரோ பண்ணுறப்போ இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு வால்யூம் கொடுக்கும். வத்த குழம்புக்கு இப்படியே இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இல்லை, அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபட்டோம். ஏன்னா 1 2 இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீனாகவே இருக்குது, கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ஓகே, அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா சாம்பார் மிளகாத்தூள். இதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சிருந்த சாம்பார் தூள் போட்டுட்டேன். உங்களுக்கு யாருக்காவது சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் வந்து காட்டுறேன். இதுக்கு வத்த குழம்புக்குன்னு பொடி எரிக்கிறப்போ சம்டைம்ஸ் தனியாக கூட தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு அரைப்பாங்க. பட் நான் வந்து சாம்பார் தூள் தான் வந்து ஆட் பண்ணுவேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா ஸ்டைல் தான். இந்த சுண்டைக்காய் வந்துட்டு நல்லா அந்த உப்பு காரம்லாம் போட்டோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் நேரம் வறுத்துடணும். மீன்வெயில் ஒரு ஃபேக்ட் ஒன்று படித்தேன் இன்னைக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதையும் ஷேர் பண்ணலாமேன்னு பார்த்தேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாடுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் பசங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பிரேக் கொடுக்கணும். 3 times ஒரு நாளைக்கு வாட்டர் பிரேக் கொடுக்கணும், 2 to 3 minutesக்கு. அப்போ தான் அவங்க நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதுக்காக எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு ஆர்ஓ வாட்டர்லாம் சப்ளைலாம் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. which is a very good initiative. I'm proud of தமிழ்நாடு கவர்மெண்ட். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மீன்வேல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு
இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த புளி வாசனை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அதுவாகவே கொஞ்சம் திக்காகும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் திக்கன் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அரை கிளாஸ் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருந்தால் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சிட்டு இருக்குமா அது சூப்பராக குக் ஆகிடும், திக்காகவும் ஆகிடும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சுண்டைக்காயில் அந்த புளி இறங்கணும், சாம்பார் தூள் இறங்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி இஸ் அ மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் இல்லையா? அது வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சுண்டைக்காய் தொகையல், சுண்டைக்காய் தொக்கு, சுண்டைக்காய் கூட்டு, சுண்டைக்காய் பொரியல். இது வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு, நார்மல் குழம்பு கூட பண்ணுவாங்க. அது கூட நான் அப்புறம் ரெசிபிஸ் போடுறேன். ஏன்னா நான் சுண்டைக்காய் எனக்கு இப்போ கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதனால நான் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலே வந்துட்டு நான் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு அகெயின் கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறேன். ஆனால் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பயுமே இந்த கசப்பு, உரப்பு, உப்பு, புளி இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா வெல்லம். ஓகே, வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா எல்லா ஃப்ளேவரும் பேலன்ஸ் அவுட் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்பு இருக்கும்ன்ட்டு, அந்த கசப்புக்கு கூட அழகாக மேட்ச் பண்ணி கொடுக்கறது இந்த வெல்லம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வெல்லம் பவுடர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அதுதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு கிளேஸ் கொடுக்கும் மேலே. அது கலரே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கும். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சுண்டைக்காய் வத்த குழம்பு இஸ் ரெடி. கண்டிப்பாக அது சுட சுட சாதம் கூட போட்டு நல்ல ஒரு சுட்ட அப்பளம் வச்சு மேலே நல்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சுட சுட சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கண்டினியூ வாட்சிங். தேங்க்யூ. பபாய்.